நோய் பொதுவாக எதனால் வருதுன்னா, நம்முடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் போது நீரிழிவு நோய் வருது. அதே போல் நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு ஒழுங்காக அப்சார்ப் ஆகாதனால, இன்சுலின் குறைபாடுனால நமக்கு நீரிழிவு நோய் வருது. இது பார்த்தீங்கன்னா பொதுவாக 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. இன்சுலின் சுரக்காது, ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிக் மெலிட்டஸ். இன்சுலின் போதுமான அளவு சுரக்காது, ஆனால் அது சுரந்தாலும் அது அதோட செல்லோட பைண்ட் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ். பொதுவாக ப்ரெக்னன்சி டைமில் டயபெட்டிஸ் வர சான்ஸ் இருக்குது. அந்த டயபெட்டிக் கஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொல்லுவாங்க. இந்த 3 டயபெட்டிக் என்னன்னா இன்சுலின் குறைபாடுனால வருது.